வணக்கம், என் பேர் பத்மா. இன்னைக்கு நான் புதுசான ஒரு சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதை பேர் குக் வித் பத்மான்னுட்டு. நான் கற்றுக்கின்ற சமையலெல்லாம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது ஒரு சண்டே ஸ்பெஷல் கீ ரோஸ்ட்டு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷாக இருக்கலாம். இது செய்ய ஒரு 1/2 hour டைம் தேவைப்படும். இது சப்பாத்தி கூட ரைஸ் கூட எல்லாத்துக்கு கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க செய்ய போகலாம். சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணலாமா? அதுக்கு வேணுமான சாமான் டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், ரெட் சில்லி பவுடர், சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட், turmeric powder, ghee, 2 medium-sized tomatoes, ginger garlic paste, pepper powder, jeera powder, garam masala, coriander powder, chicken. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த 2 டொமேட்டோஸை பியூரி பண்ணிக்கோங்க. ½ கிலோ சிக்கன் எடுத்துன்னு இருக்கேங்க. இதில் ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. ½ டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ½ டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 tablespoon tomato sauce, 2 teaspoon soya sauce, 1/2 teaspoon jeera powder. நீங்கள் செய்து வச்சிருக்க அந்த டொமேட்டோ பியூரி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர், ½ டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கை போட்டு இல்லை ஸ்பூனில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. சடனாக ரைஸ் அண்ட் சாம்பார் கூட எல்லோரும் சாப்பிடணும், சிக்கன் கூட சாப்பிடணுன்னா இது ஃபட்டுன்னு ரொம்ப சீக்கிரத்தில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக், அவ்வளோதான். ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். இப்போது பேனில் நான் எதுவுமே நெய்யோ எண்ணெயோ எதுவுமே நான் போட்டுன்னு இல்லை. டைரெக்டாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்க இந்த மிக்சரை வந்துட்டு நான் பேனில் போட்டுட்டு ஃப்ரை ஆக விட போகிறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆக விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்துட்டு திரும்பி கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திரும்பி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக் ஆக விடுங்க. இது நல்லா வெந்து வந்த மேலே இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கிட்டு அதில் கருவேப்பிலை நல்லா போட்டுன்னு வதக்கிக்கலாம். கீ சூடாச்சு. இதில் கருவேப்பிலை நல்லா எவ்வளோ கருவேப்பிலை போடுறீங்களோ அவ்வளோ அது டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் இந்த கருவேப்பிலை ரோஸ்ட் ஆன மேலே நீங்கள் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் மிக்சரை அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா கம்மி ஆகிற அளவுக்கு கொஞ்சம் குக் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 minutes அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. ஆயிடுச்சு. யுவர் சிக்கன் கீ ரோஸ்ட் இஸ் ரெடி. இட் இஸ் ரெடி டு சர்வ். இவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி இது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. இன்றைக்கி செஞ்ச சிக்கன் கீ ரோஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது என்று நம்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குதுன்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். இந்த வீடியோவை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.